பச்சை தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். ஓ உங்க காலேஜ்ல எப்படின்னா அட்ராசிட்டி நடக்குமா? நடப்பாவீங்களா? இது மட்டுமா, இன்னும் எவ்வளவோ நடக்கும் பிங்கி. அதெல்லாம் சொன்னோன்னா இன்னைக்கு நாள் பத்தாது, சொல்லிட்டே போகலாம். போதும் போதும், இதுவே என்னால் சரியா படக்க முடியலப்பா, போதும். சித்து மாமா உங்க காலேஜ்ல இந்த மாதிரி ஏதாவது அட்ராசிட்டி நடக்குமா? இந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காது பிங்கி, கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இவங்க பண்ணுறது ரொம்ப அநியாயமாக இருக்கு. அதானேப்பா, ஆனால் என் காலேஜ்லேயும் இந்த மாதிரி அட்ராசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே உள்ள காலேஜில் தான் இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் நடக்கும் போல இருக்குது. ஒரே ஃபன்னாக இருக்கும் போலயே. ஆமாம்மா, ஒரே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும் காலேஜ். சரி ஓகே ஓகே, காலேஜ் லைஃப்லாம் பற்றி பேசினது போதும். நாங்களும் இன்னும் 1 இயரில் காலேஜ் போயிடுவோம். அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கிறோம், பார்த்துக்குறோம் என்னன்ட்டு. இப்போ எதனா கேம் விளாட்லாம். சொல்லுங்கள் என்ன கேம் விளாட்லான்னு. அண்ணன் தம்பிக்கு வேறு வேலையே இல்லை. அன்னைக்கு அவன் கேட்டான், இன்னைக்கு இவன் கேட்குறான். எதனா நீங்கள் சொல்லுங்களேண்டா கேம், எங்ககிட்டே கேட்டுட்ருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்களே சொல்ல மாட்டோமா பிங்கி? உனக்கு ஏதாவது கேம் தெரியும் சொல்லு பிங்கி. இப்படி சொல்லுங்கடா, என்ன கேம் சொல்கிறது? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லையே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை பிங்கி. எனக்கும் நோ ஐடியா. நான் ஒரு கேம் சொல்லவா? சொல்கிறேன் மாப்பிள்ள. என்ன கேமு? பில்லோ பாசிங் கேம்டா. பில்லோ பாசிங்கா? அது என்ன கேம்னா? எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். இங்கே பாரு, நண்டு திண்டுக்கெலாம் தெரியுது, உங்களுக்கு தெரியலையா? எனக்கும் தெரியும். பில்லோ பாஸ் பண்ணி விளையாடுற கேம் தானே, ஐநோ. கரெக்ட் சித்து, அதே கேம் தான். இப்போ என்னென்னா, ஒரு சாங் போட்டுருவோம். சாங் போட்டு விட்டு நம்ம என்னென்னா பில்லோ வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சாங் வந்து கட் ஆகும். அப்போ கட் ஆகும்போது யார் கையில் இந்த பில்லோ இருக்கோ அவங்க வந்து நம்ம சொல்கிற பனிஷ்மெண்ட்டை அவங்க செய்யணும். அது வந்து இந்த ட்ரூத் ஆர் டேர் விளையாடுவோம்ல, அது மாதிரி தான். நம்ம ட்ரூத்தா டேரான்னு கேட்போம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு டேரா ட்ரூத்தான்னு கொடுத்து நம்ம அந்த மாதிரி கேம் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலாம். நல்லாயிருக்கும். கேம் நல்லா இருக்கு, இந்த கேம் விளையாடலாம். ஆமாப்பா, இந்த கேம் நல்லா இருக்கு, விளையாடலாம். சரி ஓகே, நான் போயிட்டு பில்லோ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் வந்து யார் பாட்டு போடுறதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக பாட்டு போடுற ஆள் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நடுவில் கட் பண்ணி போட முடியும். இப்போ பாட்டு ஃபுல் பாட்டுன்னு ஓட விட்டுட்டா நம்மளுக்கே தெரியும் பாட்டு முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உஷாராயிடுவோம். ஸோ அதனால் யாராவது இருக்கணும் பாட்டு போட்டு கட் பண்ணுறதுக்கு. அவங்க விளையாண்டுக்கிட்டேவும் பண்ணலாம், இல்லை தனியாக விளையாடாமல் தனியாக உட்காந்து பண்ணலாம். அது யாருன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நான் போய் பில்லோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். குட்டிச்சாத்தான் உஷாராக ஓடிடுச்சு. எங்கே இருந்தால் நம்மளை பாட்டு போட சொல்லுவாங்களோன்ட்டு போய் பில்லோ எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அது கலந்துக்குச்சு. இப்போ யார் சாங் போடுறது? இவ்வளோ பேசுறல, நீயே சாங் போடு. போங்கக்கா, நானும் விளையாடணும். ஐயோ கடவுளே, இப்போ தர்ம சங்கடமான நிலையாயிடுச்சு. இப்போ யார் பாட்டு போடுறது? யாராவது ஒரு ஆள் போட்டே ஆகணுமே. இதோ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ வந்துட்ட, ஆனால் இங்கே சாங் போடுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லையே. எல்லாரும் கேம் ஆடணும்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? நீ போடு. ஏன் நீ போடு, நான் ஏன் போடணும்? நீ அன்னைக்கு தான் அந்தாட்சி விளையாண்டில்ல, அப்புறம் என்ன? இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, ஸோ நீ போடு. ஆமாம், நான் அந்தாட்சி விளையாண்டேன், நீ என்ன விளையாண்டியா? நீ அதே தானே விளையாண்ட. அவங்க எல்லாரும் விளையாடட்டும், நீ பாட்டு போடு, நானும் அவங்களோட விளையாடுறேன். வா, நான் போய் கீழே போயிட்டு கஷ்டப்பட்டு பில்லோ எடுத்துட்டு வந்தேன். நான் விளையாடுவேன் கண்டிப்பா. நீ பாட்டு போடு போ. உட்காந்துட்டுலேருந்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுமாம்ல. உடனே நானா பில்லோ எடுக்க போக சொன்னேன். நான் போயிருப்பேன், நீயே போன. அதுக்குள்ளே ஓடிட்டா நம்ம பில்லோ எடுத்து வந்தா இந்த காரணத்தை சொல்லிடலான்றதுக்காக நீ ஓடினேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி, நீயே சாங் போடு, எனக்குலாம் தெரியாது. அப்பா போதும், சண்டை போடாதீங்க. நானே சாங் போடுறேன், நீங்கள் எல்லாரும் கேம் ஆடுங்க. அக்கா நீங்க ஏன் போடுறீங்க? அவன் போடுவான், பேசாமல் இருங்க. நீங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, நீங்கள் கேம் ஆடுங்க. யாருன்னா ஒரு ஆள் போடுங்கப்பா. 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தா டைம் போகுதுல்ல. யாராவது ஒரு ஆள் டிசைட் பண்ணுங்க யார் சாங் போடுறதுன்னு. நானே போடுறேண்ணா. இல்லை ஃபஸ்ட்டும் எல்லாரும் விளையாடுங்க, நான் சாங் போடுறேன். யாராவது கையில் ஒரு ஆள் கையில் பில்லோ மாட்டோம் கண்டிப்பாக. அவங்க வந்து ட்ரூத் ஆர் டேர் சொல்லி அந்த கேம்லேருந்து விளக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க விளையாடுனதுக்கப்புறம் அவங்க பாட்டு போடட்டும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டீல் கரெக்டாக இருக்கும். சூப்பர் சிவி, நல்ல ஐடியா. ஆத்தி இதை இம்ப்ரெஸ் பண்ணிடுவோம் போல இருக்கே ஷாலுவை. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது உள்ளே வந்து கொட்டைகளை போடணும். நான் அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லலான்ட்டு. டக்குன்னு இவன் சொல்லிட்டான். அதுதான் சிவின்றது. உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ தான் அந்த கேமில் ஜெயிப்ப. நல்லா உருட்டு என்ன? நாய மூடு. சரி ஓகே, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரெடி ஸ்டார்ட். சாங் போடவா? போடலாம். இந்தாங்க ஷாலுக்கா. இந்தாடி கேட்ச். இந்த சுபி கேட்ச். மாமா
நான் மலரு இந்தாங்க ஷாமண்ணா. அதான் தான். ம் என்ன என்கிட்ட வரும் பாட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏண்டா கேமை ஸ்டார்ட் பண்ணி வச்ச பாத்துக்கு என்னையே அவுட் ஆக்கி விட்டீங்களேடா. சரி ரைட்டு. ஓகே அண்ணா சொல்லுங்க ட்ரூத்தா டேர்? சொல்லுங்க. ஓகே டேர். டேரா? ஆமாம். ரொம்ப தைரியண்டா மச்சான் உனக்கு. தேங்க்யூ. ஓகே யாராவது அண்ணனுக்கு டேர் சொல்லுங்க. நான் சொல்றேன் சொல்லுங்கக்கா. இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும்தான். இவன் வந்து இங்கே இருக்க யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணான் எக்ஸப்ட் பிங்கி மலர். ஏன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பசங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள தவிர அப்புறம் இவன் ஷாம் தங்கச்சி ஷாலுன்றனால அவனுக்கும் தங்கச்சி தான். ஸோ வந்து அவள் இல்லை. மற்ற யாருக்கு வேணால் இவன் ப்ரப்போஸ் பண்ணலாம். அதாவது அவன் லவ்வை நினச்சி அவன் லவ்வர் அதாவது ஃப்யூச்சரில் இருக்கலாம் இல்லை ப்ரெசண்ட்டில் கூட இருக்கலாம். அவங்கள நினச்சி ஒரு ப்ரப்போஸ் குட்டி ப்ரப்போஸ் அவ்வளோதான். போடுறா வெடிய. டேர்னா இதுதான்க்கா டேரு. செம்ம சூப்பர் மச்சான் கலக்கு. ஏய் நல்லா வாயில் வந்துடும். அக்கா மினி அக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என் தங்கச்சி தான். ஷாலும் என் தங்கச்சி தான், காயும் என் தங்கச்சி தான், பிங்கியும் என் தங்கச்சி தான், மலரும் என் தங்கச்சி தான். இவங்களை தவிர நீங்கள் என்னோட அக்கா. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நான் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது? தட் இஸ் யுவர் விஷ். நீ யாருக்கு வேணால் பண்ணலாம். அவங்க 3 பேரில் யாருக்கு வேணால் நீ ப்ரப்போஸ் பண்ணலாம். காயுக்கு சாரி வித்யாவுக்கு பண்ணால் கூட நாங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டோம். இது வந்து சும்மா ஒரு ஃபன் தானே, அதனால் நாங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டோம். வித்யாவா? வித்யாவுக்குலாம் அவன் பண்ண மாட்டான். வித்யா அவனோட ஃப்ரெண்டு, அதனால் பண்ண மாட்டான். நீ சத்யா இல்லைன்னா கமலி 2 பேரில் யாருக்காவது பண்ணு மச்சான். டே கேப்பில் கெடா வெட்டுற பற்றியா? சரியான ஆள்டா நீனு. டே மச்சான் உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குடா கமலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. பைத்தியக்காரா ப்ரப்போஸ் பண்ணுடா. எருமோட அக்கா எவ்வளோ பெரிய சான்ஸ் உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணுறா மக்கு சாம்பிராணி. ஆமாம்ல இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த இதை சாக்கு வச்சு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதான். ஆமாம் அதை பண்ணி தொலை போ. ஓகே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டதெல்லாம் போதும். 3 பேரில் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்படியே ப்ரப்போஸ்னு கத்தாதடி. கீழே இருந்து வீட்டில் யாருக்காவது கேட்டுச்சு மேலே தொடப்பக்கட்டை கரண்டி கட்டை எல்லாம் வரும்டி. பேசாமல் மெதுவாக பேசுங்க. நம்ம ஃபன்னு நினச்சி விளாட்றோம். வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் கொன்னே போட்டுருவாங்க. அதுவும் சரிதான். ஓகே வினய் நான் ரெடியா? ஐம் ஆல்வேஸ் ரெடி பிங்கி. சூப்பர். யாருக்கு? இதுதான் கரெக்ட் சான்ஸ்ன்னு அவன் கமலி உனக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பாரு. நீ சும்மா ரெடி. எனக்கு வேறு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்ன பயப்படுற? இதுக்கு தானே நீனும் காத்துட்டு இருந்திருப்ப. ஆனால் வெளியில் நடிக்கிறது. அதெல்லாம் இல்லடி. சும்மா ரெடி கொஞ்ச நேரம். ஓகே நான் வந்து கமலிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறேன். சூப்பர் வினய். அவனே நீ நடத்து. சும்மா இருமா நீ வேற. ஓகே அந்த பிள்ளை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு. நீ இங்கே வா வித்யா பக்கத்தில். எது சாமண்ணா? ஐயோ என்னடாமா இங்கே வா. அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டு நீ இந்த பக்கம் வான்னு சொன்னேன் பிங்கி. ஓ சரிண்ணா. தப்பிச்சோம். அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருவான். போயிடு அந்த பக்கம். வேறு யாருக்குன்னா ப்ரப்போஸ் பண்ணா. ஏன்டா என்கிட்ட வர்ற? கமலி சாரிம்மா. வேறு யாருக்கும் இங்கே ப்ரப்போஸ் பண்ண முடியாது. எல்லாருமே தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே தெரியும் நான் உன்னை தான் சைட் அடிக்கிறேன்னு. ப்ளீஸ்மா இது ஒரு ஃபன் தானே. நீ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன் மட்டும் அப்படி மட்டும் எடுத்துக்கோ. ஏதோ பண்ணி தொலை. ரெடி ஸ்டார்ட் வினய் அண்ணா. ஏன் சத்யாக்கா இந்த பக்கம் வந்துட்டீங்க? அப்போதான்டா ப்ரப்போஸ் பண்ணுறதை ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியும். அதனால தான். நல்ல ஆள் தாக்கா. பாரு அங்கே பாரு. கமலி இது வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது உனக்கும் நல்லா தெரியும், நம்ம 2 பேருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. இந்த கேம் மூலியமாக அதை நான் சொல்லலான்னு பார்க்குறேன். இந்த கேமை யூஸ் பண்ணி என் மனசில் உள்ள எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் கமலி. சொல்லப்பா. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும் கமலி. எங்கள் அம்மாவை தாண்டி நான் ஒரு பொண்ணை நேசிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்று தான், ஒன்று மட்டும்தான். அது ஏன்னு தெரில, எங்கள் அம்மா மேலே இருந்த அன்பை உன் மேலே இருந்த காதல் பீட் பண்ணிடுச்சு. அது எப்படின்னு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஃப்யூச்சரில் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இதனாலே சண்டை வருமோ என்னவோ தெரியல. ஆனால் என்ன சண்டை வந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன். I'm always there for you, Kamali. I love you. ஹலோ டாஸ்க் முடிஞ்சிருச்சுமா? ஓகே. Thank you, Kamali. நோ மென்ஷன். சரி போதும். நீ அந்த பக்கம் தள்ளு. அவுட் ஆகிட்டேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த கேமை. ஓகேம்மா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கா இன்னும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கியா? அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டார்ல, போங்க அந்த பக்கம். இருடா போகிறேன். ஓகே வினயண்ணா நீங்கள் சாங் போடுங்க. இந்தாங்க ஃபோன்.
ம் குட்ரா ரெடியா சாங் போடலாமா ரெடி ஸ்டார்ட் இந்த கமலி இந்த டீசன் இந்த கேட்ச் இந்தடா கேட்ச் இந்த பிங்கி இந்தக்கா காய் அவுட் யா உன் கையில பிள்ளை வந்துச்சு அதுக்கு என்ன பண்றது சரி ஓகே காயு சொல்லு ட்ரூத்தா டேர் டேர் அண்ணா அட பாவீங்களா இவனுக்கு வந்து டேரை பார்த்துமா நீங்கள் டேர் கேட்குறீங்க சரி ஓகே காயுக்கு எதனா ஒரு டேர் சொல்லி விடுங்க மக்களே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் டேர் கொடுங்க ஓகே நான் கொடுக்கவா வாங்க மாமா கொடுங்க மாமா டேர் காயு உன்னோட ஃபேவரட் சாங் ஒன்று பாடு அதை நீ வந்து யாருக்காக வேணால் பாடலாம் ஆனால் நீ ஒரு சாங் பாடணும் அவன் சாங் படப்பறாளா அப்போ வாங்க எல்லாரும் ஓடிடலாம் சரி வாய மூடி முடிச்சிட்டோம்ல காய் பாடு பாடுறேன் இது என்னோட ஃபேவரட் சாங் ஸோ அதே நான் பாடுறேன் அவனோட ஃபேவரட் சாங் எனக்கு தெரியுமே பாடுங்கக்கா மாமனி உன்னை காணாம வட்டிய சோறு உண்ணாம பாவினா பருத்தினாரா போனேனே காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் ஓ முகம் பார்க்க ஓடி வந்தேனே ஒத்தையில் ஓடக்கரையோரும் கத்தியே ஓப்பே சொன்னேனே ஒத்தையில் ஓடோரைனோரும் கத்தியே ஓப்பே சொன்னேனே அந்தரையில் தூரம் போன நேரம் மானதும் கண்ணீர் விட்டேனே முத்து மாமா என்ன விட்டு போகாத நீ முத்த உசுரோ போனா நீனும் வராது ஓகே ஓகே நெக்ஸ்ட் வினய் சாங் ப்ளே பண்ண ஓகேடா இந்தாண்ணா இந்தாங்க மாமா இந்தாடா இந்த வச்சியா அக்கா விட்டு மாட்டிக்கிட்டேனா மாட்டிக்கிட்டேன் சொல்லு ட்ரூத்தா டேர் ஓகே ட்ரூத் அக்கா பயந்துருச்சு நான் கேட்குறேன் அக்காவுக்கு கேளுடி அக்கா நீ எங்ககிட்ட அப்புறம் அம்மா அப்பா கிட்ட ஏதாவது ஒரு பெரிய சீக்ரெட் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா கேட்குறாளே இப்போ நான் என்ன பண்ணுறது கேட்குறாள்ல சொல்லுக்கா ட்ரூத் மட்டும்தான் சொல்லணும்டி தெரியும்டி வாய மூடி அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு தெரியாமல் பெரிய சீக்ரெட் ஒன்று இருக்குது அது சீக்ரெட்டாகவே இருக்கிற வரைக்கும் நல்லது அது வெளில தெரிய வரும்போது அதுவே தெரிய வரட்டும் இல்லைன்னா நானே சொல்லுவேன் ஓகேவா ஆனால் பெரிய சீக்ரெட் இருக்குது அப்போ உன்னால் வீட்டில் ப்ராப்ளம் வரும்ன்ற நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன் அதெல்லாம் வராது பட் அது பெரிய சீக்ரெட்னு சொல்ல முடியாது சின்ன சீக்ரெட் அவ்வளோதான் கண்டுபிடிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் இந்தாடி சத்யா இந்தாங்கக்கா இந்தாடா இந்த பிங்கி கேட்ச் ஐயோ என்ன பாட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு மாட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கருத்தரு சீக் வாய மூடு ஓகே செல்லம் ட்ரூத்தா டேர் டேர் பிள்ளை எவ்வளோ புத்திசாலித்தனமாக பிழைக்குது பத்தியா சரி யாராவது பிங்கிக்கு டேர் சொல்லுங்க நான் சொல்றேன் எனக்கு நான் மட்டும் வேகமா வருவான் மாட்டினாடியே பம்பர கட்ட மண்டை டேய் சுபியா அடிச்சிருவேன் பார்த்துக்கோ ஒழுங்கா சொல்லு நீ பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடணும் கமான் ரெடி டு சிங்கிங் அண்ட் டான்ஸ் கமான் இதெல்லாம் ஓவர் ஒன்று டான்ஸ் ஆட சொல்லு இல்லை பாட்டு பாட சொல்லு ரெண்டையும் என்ன அப்படி பண்ண முடியும் அதெல்லாம் நீ பண்ணுவேன் என் தங்கச்சிக்கு அவ்வளோ திறமை இருக்கு கமான் கொஞ்சம் பாருப்பேன் ஏ தை மாசம் ஊரை கூட்டு தஞ்சாவூர் மேலும் கொட்டு பூவால பந்தலிட்டு புது பொண்ணா வைக்கப்பட்டு கட்டி வண்டி கூறப்பட்டு கழுத்துல நீ தாலி கட்டு ஓடி வாடி விட்டு செல்லமே என் செல்லமே தோல் மேல கலப்பா நீ தூக்கிக்கிட்டு நடப்ப ஆளு யாரு பார்க்கலனா அங்க இங்க இடிப்ப பத்திக்கிட்ட நெருப்ப நீ பல்ல கட்டி இழிப்ப உத்து நானும் பார்த்து புட்டா பத்து முறை குளிப்ப ஓகேவா டான்ஸ் போதுமா உட்காரவா ஏ கலக்கிட்ட சூப்பர் பிங்கி ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ சாங் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் இந்தாங்க அக்கா நான் அவுட் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் கேட்ச் மாமாட்டே மாட்டிக்கிட்டேனா ட்ரூத்தா டேர் மாமா டேர் மாப்பிள்ள ரைட்டு யாராவது யோசிங்க நான் சொல்றேன் சொல்லுங்கக்கா இவ்வளோ ஏடோடமா கேட்பாளே உன் மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சு ஒரு பாட்டு பாடு நினைச்சேன் இந்த மாதிரி தான் நீ கேட்பேன்னு பாடுங்க சித்து கமான் ஓகே பாடுறேன் மக்களே நிலவிடம் வாடகை வாங்கி
விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தீன்மலை தேக்குக்கு நீதான் உன்னன் தோள்களில் இடம் தரலாமா? நாம் சாயும் தோள் மேல் வேறொரும் சாய்ந்தாலே தகுமா? பரவாயில்ல, நைட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையிலையும் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை ராதா? ஆமாம் ஆமாம் அண்ணி, அதெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் கொலைப்படுறீங்க, படுங்க. நாளைக்கு காலைல வேற எந்திரிக்கணும்ல. அம்மா கோமு எங்கே வந்து படுத்துட்ட? அங்கே படுக்காம? இல்லைக்கா, மேலே பசங்க எல்லாரும் படுத்துக்க போகிறானுங்களாம். கீழே ரூமில் வந்துட்டு பொண்ணுங்க எல்லாம் பிள்ளையெல்லாம் படுக்க போதுக போல். அதனால தான் சரி இடம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம 3 பேரும் இங்கே வந்து படுத்துடலான்னு உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். தூங்கியிருக்குங்களா? வந்து எப்படி தூங்குங்க? இப்போ போய் ஒரு சவுண்டு விட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் தான் படுக்குங்க எல்லாம். நான் போகலைன்னா வேலைக்கு ஆகாதுக்கா. நான் போய் ஒரு சவுண்டு விட்டு வந்துடுறேன், நீங்கள் படுங்க. இந்த இருட்டிலையா போகிற கோமு? ஃபோன் பண்ணி சொல்லு. ஃபோன் பண்ணிலாம் சொன்னால் வேலைக்கு ஆகாதுக்கா. நான் அப்படியே இந்த தானக்கா இருக்குது, 2 எட்டு வச்சா நம்ம வீடு. போய் சொல்லிட்டு வரேன், நீங்கள் படுங்க. போய் கோமு நீ போய் சொல்லிட்டு வா. சரி, நீங்கள் 2 பேரும் மேலே படுத்துக்குங்க, நான் கீழே பெட்டு போட்டு படுத்துக்கிறேன். ஏன் நீங்கள் கீழே படுக்கிறீங்க? நீங்கள் மேலே படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ராதா, நீ மேலே படு, நான் கீழே போட்டு பெட்டு போட்டு படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் மேலே படுங்க, எனக்கு அந்த பெட்டை கொடுங்க, நான் போட்டு படுத்துக்கிறேன். ஒன்றும் கேட்க மாட்டேன் ராதா. சரி இரு, இந்த பிள்ளையில போய் அதட்டிட்டு வந்து பெட்டை எடுத்து தரேன். சரிங்க, நீ போய்ட்டு வாங்க. சரி இந்த வர ராதா. பெரிய நீங்கள் படுங்க, அவள் வரட்டும். இருக்கட்டுமா ராதா, அவள் வரட்டும், படுப்போம். சரி அண்ணி. அல்டி மாமா, சூப்பர் 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 சித்து. மேலே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் கீழே வராமல் சீக்கிரம் வாங்க. நாளைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, எந்திரிக்கணும் டைமுக்கு. தூங்கினா தானே எந்திரிக்க முடியும். போச்சு, அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க எல்லாரும் கீழே ஓடிடலாம், தூங்க. ஆமாம் நான் போகிறேன்ப்பா. குட் நைட் ஆல். குட் நைட் பிங்கி. என்ன இன்னும் யாரையும் காணோம்? இல்லை ஷாம்? ஆமாம் சித்து, இன்னும் யாரையுமே காணோம். இன்னும் ரெடி ஆகலையோ? ஸ்டேஜில் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது, பட் அவங்கள தான் இன்னும் காணோம் யாரையும். அதான் ரெடியாக அங்கே போல் வருவாங்க. இருக்கும் சித்து ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? அத்தை எடுத்து கொடுத்தது தான், எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. கலர் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். இந்த அவனுங்க போட்டிருக்காங்க பாரு. ஆமாம் அதுவும் நல்லா இருக்கு. டேய் சுபி சிவி, சொல்லுங்க சாமண்ணா. ட்ரெஸ் சூப்பராக இருக்குடா. தேங்க்யூ. இவன் யாரை ரொம்ப நேரமாக அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கான்? டேய் வினய். ரைட்டு, இவ்வளோ தான் பார்க்குறானா? டேய் வினய். சித்து அப்படியே 2 தடவை தடுங்க மண்டையில். ஏன் ஷாம்? வினய் கூப்பிட்டீங்களா சித்து? சொல்லுங்கள் சித்து. ஏய் இவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டது காதில் விழுகலையாக்கும். என்னடா மச்சான், கூப்பிட்டியா? கேட்கலடா, சொல்லுடா. அங்கே யாரை பார்த்துட்ருக்க? கமலியை தானே? ஓ கமல் இவராளா? நான் கூட நேற்று சும்மா தான் ப்ரப்போஸ் பண்ணாருன்னு நினச்சேன். உண்மையாக பண்ணியிருக்கார் போல். ஆமாம் சித்து, ரொம்ப நாளாக ரூட் போட்டுட்ருக்கான். பட் இன்னும் ரூட் கிளியர் ஆகல. கிளியர் ஆனால் தம்பி ஜாலியாகிடுவாப்புல. அதுவே கிளியர் ஆனால் நீ கிளியராக விட மாட்டேடா. ஏய் உங்கள் பேர் பிடிக்கலையாண்டா நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் பேர்லாம் இனிமேல் மாற்ற முடியாதுடா. இந்த பேரே இருக்கட்டும்டா, நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். அதுதான் நானும் சொல்லலான் இருக்கேன்டா. சாரியில் அழகாக இருக்கா பாடுறா கமலி. நல்லா தான் இருக்கா. என்னப்பா அதுக்கு? இல்லை சொன்னேன். இதோ பிங்கி வந்துட்டாலே. ஓய் அழகி அக்கா, 2 பேரும் அழகா இருக்கீங்க. தேங்க்யூ அக்கா. செல்ல குட்டீஸ். மாமா ட்ரெஸ்ஸு சூப்பராக தங்கம். தேங்க்யூ மாமா. நேற்றை விட இன்னைக்கு இன்னும் அழகாக இருக்கீங்க 2 பேரும். செம க்யூட்டு. நன்றி. சரி எங்கே உங்கள் அக்காலாம் காணா? என்ன ஷாம், அதுக்குள்ளே உங்கள் ஆளை பார்க்கணுமா சாரியில்? ஆமாம் சித்து, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அக்கா ரெடி ஆயிட்டு இருக்கா, அதோ வருவா. நாங்கள் உள்ள போகிறோம். சரிடா செல்லம். வாடி மலர் போவோம். வாடி. நல்லா சொல்ல வந்த ஆனால் கோச்சம் கொண்டு எழுதா ஒருவமை நீ வண்ணம் சேர்க்கும் போது வர்மன் மோதி கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலரும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன்
சிறுமுகைகளில் யார் தூவினார்? ப்ரோ கேட்டுட்டே இருந்தீங்க, வந்துட்டா பாருங்க உங்கள் வித்யா. ஷாம் உங்களை தான். ஷாம் அவன் அப்படி தான் சித்து, அவளை பார்த்தாவே மெஸ்மரைஸ் ஆயிடுவான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிற்பான் ஒரு 15 மினிட்ஸு. நீங்கள் கூப்பிட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க, பேசாமல் இருங்க. இதுதான் காதலில் மூழ்கிறதா? நல்லா இருக்கட்டும். போதும் என் அத்தை பொண்ணை சைட் அடிச்சது. என்ன சித்து? இல்லை, என் அத்தை பொண்ணை சைட் அடிச்சது போதும்னு சொன்னேன். சும்மா இருங்க சித்து, நீங்கள் வேற. வாடி செம்மையா இருக்கு சாரி. உனக்கு இந்த ரெட் கலர் சாரி சூப்பரா இருக்குடி. நான் கூட கட்டும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தேன், அப்புறம் மேக்கப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்குடி. தேங்க்ஸ் டி. சத்யா கட்டி முடிச்சோன்னே இன்னும் அழகா இருக்குடி. தேங்க்ஸ் டி, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. ஓய் வித்யா, ஷாம் எனக்கே கேட்கல, அவளுக்கு எப்படி கேட்கும்? கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுங்க. ஐயோ வித்யா. என்ன சாரி சூப்பர். என்ன கேட்கல? சாரி சூப்பர் டி. பக்கத்துல சித்து வச்சுட்டு கத்தாத, கண்டுபிடிச்சிட போறான். ஒருத்தி வெண்ணை திரண்டு பானை உடஞ்ச கதையை அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதில் வேற அவருக்கு தெரிஞ்சிட போது மெதுவாக பேசுன்றா. சரிம்மா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? நோ சித்து இருக்கான், நம்ம அப்புறமா எடுக்கலாம். ரைட்டு. அக்கா வித்யா அக்கா வா, அவளை ஸ்டேஜுக்கு கூட்டு வரணுமா காயுவ? அத்தை கூப்பிட்றாங்க பாரு. இதோ வரேன்டி. சரி நான் ஸ்டேஜுக்கு போகிறேன், எல்லாம் முடிச்சுட்டு வரேன். என்ன ஓகேவா? ஓகேடி. பாய் வித்யா. இப்போ அதே நின்றுட்டு இருக்கேன், தள்ளி நில்லுங்களேண்டா. போக்கா அடங்காதவனுங்க. அப்பாடி என் மருமகளா இது? சாரியில் பெரிய மனுஷி மாதிரில இருக்கு. அடேங்கப்பா. அப்புறம்க்கா, என் மருமகளாம் சும்மாவா என்ன? எவ்வளோ அழகா இருக்கா பாருங்க, ராசாத்தி மாதிரி இருக்கா. அடா ஆமா ராக்கு, எவ்வளோ அழகா இருக்கா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, சுற்றி போட சொல்லணும் அண்ணிய. ஃபங்க்ஷன் முடியட்டும், பெரிய பூசணிக்காய் வாங்கி என் மருமகளுக்கு சுற்றி போட்டுருவோம். ஏன் அந்த மருமக மட்டும்தான் அழகா இருக்கோ, நாங்களாம் அழகா இல்லையோ அத்தை? அடியே, நீ எப்போவுமே அழகுடி என் தங்க கட்டி. உங்கள் அக்கா இந்த மாதிரி மேக்கப் போடுறப்ப தான் அழகா இருப்பா. என் தங்கம் எப்போவுமே அழகு. 2 பேரும் பாரு எவ்வளோ அழகா இருக்கியே. 2 பேரும் ஒரு ஃபோட்டோ போட்டு பெரிய ஃப்ரேமாக போட்டு என் வீட்டில் போட்டணுப்பா. ரொம்ப ஐஸ் வைக்காதியத்தை, திரும்புங்க. கண்டுபிடிச்சிட்டா. ஏன் மருமகளாச்சு, கண்டுபிடிக்காம எப்படி இருப்பா? சரிக்கா, சடங்குலாம் ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சலாம் ராக்கு. முதல்ல வெத்தலை எடுத்து வச்சிடலாம்க்கா. சரி ராக்கு. உங்கள் பக்கம் தான் இருக்கு வெத்தலை, எடுங்க. மினி அந்த வெத்தலை எடுமா. சரிம்மா, இந்த ராக்கு வெத்தலை அப்படியே வைங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, ஒன்றா வைங்க. சரி ராக்கு. கரெக்டான்னு பாரு ராக்கு. கரெக்டு தாக்கா. அப்படியே அது மேலே பிஸ்கட் வைங்க ஒன்றா. அதுக்கப்புறம் அப்படியே பிஸ்கட்டால் வெத்தலையை பொத்தி எடுங்கக்கா. சரி ராக்கு. பிஸ்கட் உன் பக்கம் தான் இருக்கு, எடு ராக்கு. எடுத்தார். அதாவது பிஸ்கட் எடுறா. சரிம்மா. அக்கா நான் பிஸ்கட் வச்சுட்டேன் பாருங்க. அப்படியே வெத்தலையை எடுத்து ஒவ்வொரு பிஸ்கட்டாக பொத்தி 3 தடவை எடுத்து மறுபடியும் திருப்பி வைங்க. வச்சுட்டு கடைசியாக குலுக்கி விட்ருவோம். சரி ராக்கு. வச்சு எடுத்தாச்சு ராக்கு. அப்புறம் என்ன, குலுக்கி விட்ருவோம். அதுக்கப்புறம் சாக்லேட் வைக்கணும். சரி ராக்கு, வா குளிக்க விடுவோம். மருமகளே ஸ்ட்ராங்காக நின்றுக்க, குலுக்கி விட போகிறா, விழுந்துட போகிறேன். சரிங்க அத்தை. அக்கா குலுக்கிற எல்லா பிஸ்கட்டும் தானாக கீழே விழுவணும், பார்த்துக்கோங்க. தெரியும்டி. நேர் நில்றா பார்த்து. அப்படியே எதுவும் பண்ணலையடாமா? இல்லைக்கா. இதோட சாக்லேட் வச்சு அப்படியே குலுக்கி விடுங்க. சரிடி. அத்தை இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க? இதெல்லாம் ஒரு முறைடாமா, அதனால தான் இதெல்லாம் பண்ணுறது. உனக்கும் பண்ணுவோம், பார்த்து வச்சுக்க. போங்க. அடடே, என் குட்டி தங்கத்துக்கு வெக்கம் வேற வருதுப்பா. இன்னும் அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் நாணம் எல்லாம் இருக்கும்ல. சும்மா இருங்கப்பா. சரி ராக்கு, குளிக்க விட்ருவோமா? குளிக்க விடுக்கா, என் மருமக கீழே விழுகாமல் குளிக்க விட்டா சரி. போன தடவை புள்ள விழுந்திருக்கும், பிடிச்சிட்டோம் நல்ல வேலை. இந்த தடவை பார்த்து குளிக்க விடு. சரிக்கா. சூப்பர் ராக்கு, எல்லாம் விழுந்துருச்சு கீழே. அவ்வளோதாக்கா, இதோட ஆர்த்தி எடுத்துடலாம்க்கா. சரி ராக்கு, ஐயர் புண்ணியானம் பண்ணுவார்ல. எல்லாம் முடிச்சிட்டுதாக்கா. சரி ராக்கு. இங்கேம்மா அந்த ஆர்த்தி கேட்டுறாமா? சரிக்கா, ஆர்த்தி எடு ராக்கு. வாங்கக்கா. சுத்து முடிஞ்சதாக்கா? முடிஞ்சது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? அத்தை மக வச்சு செஞ்சாச்சா என் மகளை? முடிஞ்சிச்சு அண்ணி. அப்படியே பாருங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரெல்லாம் நில்லுங்க, ஃபோட்டோ எடுப்போம். எல்லாம் ஃபேமிலியாக நிற்கிறோம், எடுப்பா தம்பி ஒவ்வொன்றா. சரிக்கா. பொண்ணோட அப்பா அம்மா ஃபேமிலி மேலே நிற்க சொல்லுங்க. இதை வர சொல்கிறேன்ப்பா. அண்ணா முதல்ல எங்கள் 3 பேரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுங்க, அது பெரிய ஃப்ரேமாக போட்டுக்கணுங்க. என்ன? சரிம்மா.